This festive season, travel the world with Grand Royal Tours. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் ஃபிளாட் 299 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறவா. தமிழகத்தில் கருத்து கணிப்புகள் நடத்துகிற விதத்தில் எனக்கு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது. விஜய் அவருக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது, அதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த கட்சி எதை நோக்கி செல்லும்? இன்னும் அவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியிருக்கா சார்? இன்னும் இப்போ தானே ஸ்டார்ட் அப்பில் இருக்காங்க. நான் விஜய்க்கு வரேன். விஜய்க்கு என்ன கொள்கை சார்? சினிமாவில் நடித்தார் சார், அவருடைய தேட்டருக்கு நிறையா ஒரு கூட்டம் வந்துச்சு. சினிமாவில் இருக்கிறதுனால அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கா? எந்த டேலண்ட்டுமே இல்லாமல் நான் வந்து சினிமாவில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லலாமா? சினிமாவுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. இன்னைக்கு வந்திருக்கிற புது பசங்க கூட கஷ்டப்பட்டு என்ன டேலண்ட், கொள்கை வேணும். அவங்க தான் சொல்லிட்டாங்க. எப்படி சினிமாவுக்கு எப்படி ஆக்டிங் ஸ்கில்ஸ் வேணுமோ அது மாதிரி அரசியலுக்கு கொள்கை வேணும். இல்ல அதான் சார், இப்போ அவங்க எல்லாம் பேசினாங்க. விஜய் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, கற்றுக்கொள்வார். சூப்பர். ஒருவேளை உங்களை நம்பி குறிப்பிட தகுந்த மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னா எத்தனை மக்களோட உயிர் போகும்? ஆட்சி நடத்துறதுக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் மேலே சொல்கிற விமர்சனம் என்ன? எதுக்குமே நீங்கள் பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்க. அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணிக்கான அழைப்பு நேரடியாக விடுக்கப்படலை, மறைமுகமான ஒரு அழைப்பு நம்ம பார்த்தோம். கொடி எடுத்துட்டு வராங்க. இப்போ ஒருவேளை அழைப்பு விடுக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்ளும், அதில் தவறு என்ன இருக்கு? தனியார் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு ஆய்வு நடத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20% ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது கணிப்பு தான். ஏன்னா இன்னும் அவங்க களம் காணல. யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு 20% ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த கணிப்பின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு. 20% ஓட்டுன்றது கூட மிகப்பெரிய ஹைப்பா எடுத்துக்கலாம். பட் 10%, 5% அப்படின்றது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறவா. தமிழகத்தில் கருத்து கணிப்புகள் நடத்துகிற விதத்தில் எனக்கு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன கருத்து வேறுபாடு சார்? இங்கே நீங்கள் சாம்பிள் சைஸ்னு ஒன்று சொல்கிறீங்க. அந்த சாம்பிள் சைஸ் நீங்கள் எடுக்கிறீங்களான்றதே முதல்ல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. ரெண்டாவது, இங்கே 90% கருத்து திணிப்புகள் தான் இருக்குது. எல்லாமே ஒரு நரேட்டிவ்க்குள்ளே போய் பவுண்ட் ஆகிடுறாங்க. அந்த நரேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க. நீங்கள் இது பாருங்கள், இந்த ஏலம் விடுற காமெடி ஒன்று வரும் பாருங்கள். 5000, 2000, 4000, 10,000 பிம்பிலிக்கு பிலாப்பின்னு 4%, 6%, 8%, 12, 20, 25 வெற்றிக்கான சதவீதம் என்னன்னு தெரியுமா? இப்போ ஆளுங்கட்சியான திமுகவுக்கு என்ன ஓட்டு சதவீதம் தெரியுமா? மொத்தமாக எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியுமா? இவங்க சொல்கிற சதவீதம்லாம் எதை வச்சுன்னா 100% வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. 20%. மொத்தமாக ஓட்டு எவ்வளோ பேர் போடுவாங்க, எத்தனை % வாங்கினா தமிழகத்தில் வெற்றி கட்சியாக வர முடியுன்ற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தான் நிறைய கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நான் நிறைய பேருக்கு நான் பர்சனலாகவே கேட்டிருக்கேன், எந்த அடிப்படையில் இது மாதிரிலாம் நீங்கள் கருத்து வெளியிட்டிருக்கீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு காலேஜ் வாசலில் போயிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு நான் கேட்டேன், சார் நீங்கள் காலேஜ் வாசலில் வைக்கிறீங்க, அங்கே பசங்கள்லாம் வராங்க, ஓகே, இளைஞர்கள் ஒரு கேரியரில் பீக்கில் இருக்கிற ஒரு நடிகர் வராருன்னும் போது கண்டிப்பாக கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க? விஜய்ன்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலே சொல்லுவாங்க. ஓகே. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் ப்ரைமரி ஸ்கூல் இந்த 6th இந்த டைம், 5th 6th இந்த டைமில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராருன்னு இந்த பாஷா பாடம்லாம் வந்துட்டு இருந்த டைம், எங்கள் சோஷியல் சயின்ஸ் சார் எங்கள் கிளாஸ் ரூமில் கேட்குறாரு, நீங்கள்லாம் பெரியவங்களா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எங்கள் கிளாஸில் நிறையா குழந்தைங்க, அதான் எங்களுடைய கிளாஸ்மேட்ஸு எல்லாருமே ரஜினிக்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க. அப்போ ரஜினி கட்சி ஆரம்பிக்கல. ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கு எந்த அரசியல் புரிதலும் இருக்க போகிறதில்ல. ஏன் சொன்னாங்க? ரஜினி ஒரு மிகப்பெரிய நடிகர், அவ்வளோதான். ஆனால் அவங்க நாங்கள் எங்கள் கிளாஸில் இருக்கவங்களாம் இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல, ஒருவேளை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இதை விட மிகப்பெரிய அளவில் அது பேசப்பட்டது அந்த டைமில். ஆனால் அன்னைக்கு எதிர்கட்சியாக அப்போ சோஷியல் மீடியா இல்லைங்க. எதிர்கட்சியாக வந்தது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் இல்லை, ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு தான் எதிர்கட்சியாக வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் விருதாச்சலம் ஒரு தொகுதியில் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் எம்எல்ஏ வந்தார். எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போச்சு. நீங்கள் இவர் அந்த அளவிற்கு கூட இப்போ விஜயகாந்த் விருதாச்சலத்தில் நிற்கிறாருன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க.
பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து முன்னாடியே முடிவு பண்ணாங்க. அங்கே வந்து நிறைய வேலை பார்த்தாங்க, கட்டமைப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க 234 தொகுதியில் எங்கேயுமே அந்த மாதிரி கட்டமைப்பு கூட ரெடி பண்ணி வைக்கல. நான் ஃபேக்டை பேசிகிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சார் நாங்கள் வந்து மீடியாவில் செட் பண்ணிட்டே வரோம், 20 இன்றைக்கி 20 சார், 20ன்னு சொல்கிறாங்க சார், 5 கூட இருக்காதா சார்? இப்படிலாம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேங்க, எலெக்ஷனில் நிற்கட்டும், பார்க்கட்டும். நான் கேட்குறது எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு நம்ம பேசுகிறது ஜோசியம், யூகம். அரசியலில் இப்போ விஜயகாந்த் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த அரசியல் பக்குவம் எல்லார்ட்டையும் இருந்தது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பத்திரிகைகள், விஜயகாந்திற்கு ஆதரவாக எழுதிய பத்திரிகையாளர்கள் கூட, சார் இது என்ன தத்துவம், இது தேசியன்றீங்க, முற்போக்கு திராவிடங்கிறீங்க, தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் எப்படி வந்து செட் ஆகும், என்ன கருத்தியல் இது, என்ன கொள்கை இது, 1000 கேள்விகள் அந்த நேரத்தில் எழுப்பப்பட்டது. இப்போ என்ன நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க? இது என்ன கொள்கை, இந்த கட்சி எதற்காக உருவாக்கிறது? விஜய் அவருக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது, அதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த கட்சி எதை நோக்கி செல்லும்? இன்னும் அவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியிருக்கா சார்? இன்னும் இப்போ தானே ஸ்டார்ட் அப்பில் இருக்காங்க. அரசியல்னா தானே, கொள்கைக்காக தானே கட்சி. கண்டிப்பாக. இப்போது தீனதயாள் உபாத்யாயா எங்களுடைய கொள்கை தலைவர் ஒரு கொள்கையை வகுக்கிறார். அந்த கொள்கையை செயல்படுத்துவதற்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. இது ஆட்சியை பிடிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல, இந்த கொள்கையை மண்ணில் விதைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஒருங்கிணைந்த மனிதத்துவம். என்ன சார் ஒருங்கிணைந்த மனிதத்துவம்? நான் விளக்கமாக சொன்னேன். இருக்கிற எல்லா கட்சிகளும் அந்நிய நாட்டு சித்தாந்த கட்சிகள். நீங்கள் பிஜேபி தவிர்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் பாருங்கள். காங்கிரஸ் பேசுகிறது என்ன? ஃபேபியன் சோஷியலிசம், ஃபாரின் ஐடியாலஜி. கம்யூனிஸ்ட்டு பேரே உங்களுக்கு தெரியும், ஃபாரின் ஐடியாலஜி. திராவிடம் ஃபாரின் ஐடியாலஜி, கார்டுவல் கொடுத்தது. தமிழ் தேசியம் ஃபாரின் ஐடியாலஜி. இங்கே இருந்தவங்க எல்லாம் இந்த ஒட்டுமொத்த தேசத்துக்காகவும் பாடுபட்ட தலைவர்கள் தானே. ஜம்புத்தீவு பிரகடனம் இந்த தேசத்தினுடைய முதல் பிரகடனம் 1801. ஜம்புத்தீவு மொத்த இந்திய தேசத்துக்கும் பிரகடனம், தமிழ்நாட்டுக்கு இல்லை, மருது சகோதரர்களுடைய பாளையத்துக்கு இல்லை, ஒட்டுமொத்த ஜம்புத்தீவுக்கும் பிரகடனம். இதுதானே தமிழர்களுடைய ஐடியாலஜி. அப்போது தேசியம். இப்போது இந்த மண்ணிற்கென்று ஒரு அரசியல் தத்துவம் இருக்குமா இருக்காதா? ஏன் எல்லாமே ஃபாரின் ஐடியாலஜியாக இங்கே இருக்கணும்? இந்த உலகத்தினுடைய முதல் அணையை கட்டியவங்க நம்ம, முதல் அரசை அமைத்தவங்க நம்ம. நமக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கும்ல, அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு ஒரு ஷேப் கொடுத்து அந்த ஐடியாலஜியை எங்களுடைய பண்டிட்ஜி உருவாக்குறாரு. அதுலேருந்து இந்த கட்சி உருவாகுது. இந்த கட்சி மக்களிடம் நம்பிக்கையை பெற்று ஆட்சியை பிடிக்கிறது. இப்படித்தான் ஒரு அரசியல் இருக்கணும். அதே போன்ற அந்த நம்பிக்கையை பெற்று இப்போ இங்கே 18% கிட்ட இப்போ ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் சார். இந்த எலெக்ஷனில் என்ன மாதிரியான? நான் விஜய்க்கு வரேன். விஜய்க்கு என்ன கொள்கை சார்? சினிமாவில் நடித்தார் சார், அவருடைய தேட்டருக்கு நிறையா ஒரு கூட்டம் வந்துச்சு சார். கூட்டத்தில் நிறைய பேர் இப்போ சார் 2000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினாங்க சார். 120 ரூபா டிக்கெட்டு, 120 ரூபா டிக்கெட் சார், 2000 ரூபா கொடுத்து வாங்கினாங்க சார். அவர் அரசு கட்சி ஆரம்பிக்கலாம் சார். என்னங்க, எத்தனை வருஷத்து வரலாறு, எவ்வளோ பெரிய தலைமுறை. சினிமாவில் இருக்கிறதுனால அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கா? கிரேட், சூப்பர் கொஸ்டின். சினிமாவில் இருக்காரு, நடிக்கவே மாட்டாங்க, சினிமாவில் இருக்கலாமா? எந்த ஸ்கில்லுமே இல்லை. ஒரு மாதிரி அழுவுற சீன் அழுவ மாட்டாங்க, ஒரு மாதிரி மக்கு மாதிரி நடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இவர் இப்போ நல்லா விஜய் வந்து நல்லா டான்ஸ் போடுவார். அந்த ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டு புல்லிங் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது இல்லையா? சம்திங் அவருக்கு இருக்குது. இந்த வயசில் இவ்வளோ நல்லா டான்ஸ் போகிறாரு. சம்மாவ் எந்த டேலண்ட்டுமே இல்லாமல் நான் வந்து சினிமாவில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லலாமா? சினிமாவுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. இன்னைக்கு வந்திருக்கிற புது பசங்க கூட கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க. என்ன டேலண்ட், கொள்கை வேணும். அவங்க தான் சொல்லிட்டாங்க. எப்படி சினிமாவுக்கு எப்படி ஆக்டிங் ஸ்கில்ஸ் வேணுமோ அது மாதிரி அரசியலுக்கு கொள்கை வேணும். இது எப்படி கொள்கையா இருக்க முடியும்? தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? சரி, சுதந்திர போராட்டம் நடக்குது, வெள்ளைக்காரன் ஒரு கண்ணுங்க, இந்தியா ஒரு கண்ணுங்க. எப்படி இது நீங்க பண்ணுவீங்க சொல்லுங்க? பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து. இது எப்படிங்க கொள்கையா இருக்க முடியும்? இதுதானே நம்ம கேட்குறோம். சரி, நீங்கள் தேசியம், நீங்கள் வச்சிருக்கிற 5 படம் கிடச்சிதுங்க, தலைவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நாடார் சமுதாய பெருமக்களா காமராஜர், வன்னியர் சமூக பெருமக்களா அஞ்சலி அம்மாள், அண்ணல் அம்பேத்கர், எல்லாத்துக்கும் சேர்த்து தெலுங்கு ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிஸ்க்கெலாம் சேர்த்து ஈவே ராமசாமி எடுத்துட்டாங்களான்னு தெரில. இப்படி ஒன்று வச்சுருக்காங்க. சரி, நீங்கள் வாங்க,
பெருந்தலைவருடைய ஐடியாலஜி என்ன? காமராஜர் ஐடியா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது. தேசியம். கண்டிப்பா சார். தேசியம். அஞ்சலை அம்மாளுடைய ஐடியாலஜி என்ன? தேசியம். அப்புறம் என்ன நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் வாழ்க்கையில் தேசியத்தை தாண்டி என்ன நீங்கள் ஐடியாலஜி பார்ப்பீங்க? சரி, இது ஒரு கண்ணு இது ஒரு கண்ணு சார். அப்போ தேசியம் என்ன சார்? மூக்கா சார்? என்னங்க கொள்கை? ஏங்க சரியோ தப்புங்க, திமுககாரங்க திகாரங்க கூட தர்க்கம் பண்ண எனக்கு பிடிக்கும். எனக்கு அவங்க கொள்கையில் 1000 மாற்று கருத்து இருக்கலாம். நான் கோர் ஐடியாலஜியில் இருக்கவங்கள்ட்ட பேச நான் விரும்புவேன். கம்யூனிஸ்ட் கோர். நான் சொல்கிறது இந்த டிவி விவாதங்கள் மட்டும் இல்லை. நான் உயர்நீதிமன்றத்தில் நிறைய வழக்கறிஞர்கள் நாங்கள் தர்க்கத்தையே நிறைய கோர்ட்டுக்கு வெளியில் சொல்கிறேன். டீ குடிக்கும் போது பேசும்போது, நீங்கள் உங்கள் ஐடியாலஜி சரியாக தப்பா, உங்கள் ஐடியாலஜியில் எனக்கு விருப்பு இருக்கா வெறுப்பு இருக்கான்றது மேட்டர் இல்லை. நீங்கள் ஒரு ஐடியாலஜியா எதனால் அவர் ஒருவேளை அவருக்கு தன்னெழுச்சியாக இவ்வளோ கூட்டம் வர்றதுனால அதெல்லாம் வாக்காக மாறும், எங்கள் மேலே பயப்படுறாங்க, இன்னைக்கு ஆளக்கூடிய கட்சி கூட எங்களை பார்த்து பயப்படுறாங்க, பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, அதனால தான் அறிவு திருவிழாவில் கூட எங்களை பற்றி பேசுகிறார்கள், எல்லா பக்கமும் எங்களை பற்றி தான் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க, அதிமுக தரப்புலேருந்து கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கப்படுது அப்படின்னு பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதனால தான் இந்த பேச்சுக்கள். அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணிக்கான அழைப்பு நேரடியாக விடுக்கப்படலை, மறைமுகமான ஒரு அழைப்பு நம்ம பார்த்தோம். கொடி எடுத்துகிட்டு வராங்க, வரவேற்கிறாங்க. இப்போ ஒருவேளை அழைப்பு விடுக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதில் தவறு என்ன இருக்கு? இல்லை, கண்டிப்பாக தவறு இல்லை. கூட்டணிக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே சேர்த்து கொண்டு இங்கு நடக்கிற மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது. தவிரவும் கொள்கைக்கு முரணான கூட்டணின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தான் கொள்கை என்ன சொல்லி. ஆனால் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திமுக அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் மதிமுக. ஞாபகம் இருக்குங்களா? காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக. காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட திமுகவும், திமுக அழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட மதிமுகவும். இதில் எதுலேருந்து எங்கே வந்தோன்னே தெரியாமல் விடுதலை புலிகள்னு எழுத்துல இருக்காங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிக்கிறோம். அதிமுக தானே சார்? எது அதிமுக? திமுக அழிக்கிறதுக்கு அதிமுக உருவாக்கப்பட்டது. அதை நான் எப்படி உள்ள கொண்டு வர முடியும்? அவங்க என்ன கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் மதிமுக எதற்காக உருவாக்கப்பட்டது? அவங்க எதற்காக வைகோவை நம்பி அத்தனை பேர் தீக்குளிச்சு செத்து போனாங்க? இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிடம் இங்கு பேசப்படவில்லை. அண்ணாவுக்கென்று ஒரு திராவிடம், அண்ணா திராவிடம் வேறு, ஈவேரா திராவிடம் வேறு. ஈவேரா திராவிடத்தை எடுத்துக்கிட்டு இவங்க அண்ணா திராவிடத்தை விட்டுட்டாங்க. அண்ணா திராவிடம் பேசப்பட வேண்டும் என்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு வரை எதிரியாக நிற்கிறார்கள். ஓகே, மதிமுக இது மொத்தத்துக்கும் நீங்கள் கம்யூனிஸ்ட்டை பற்றி ஈவ ராமசாமி அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்தெல்லாம் உங்களால் கண்ணு கொண்டு பார்க்க முடியாது, இப்போ வாயால் சொல்ல முடியாது, காது கொண்டு கேட்க முடியாது. இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. என்ன கூட்டணி? ஜெயிக்கணும், ஆட்சியில் இருக்கணும், பலன்களை அனுபவிக்கணும். இதெல்லாம் ஒரு கூட்டணியாக இருக்கும் பொழுது அதிமுகவிலிருந்து, அதிமுக கூட்டணியிலிருந்து, இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒருவேளை விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாக ஒரு வாதத்துக்கு வச்சுக் கொள்கிறோன்னு வைங்க, என்ன தவறுன்றேன்? இல்லை சார், தன்னுடைய எங்களுடைய அரசியல் எதிரியே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. நாளைக்கு எழுதி கொடுக்குறவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறதியில் அரசியல் எதிரி பாஜக, கொள்கை எதிரி திமுகன்னு எழுதி கொடுக்குறாருன்னு வைங்க, விஜய் மாற்றி படிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சத்தியமாக நீங்கள் நினைக்கிறீங்க? கேண்டிடா பதில் சொல்லுங்கள். சத்தியமாக அப்படியே தான் படிப்பார். உண்மை தானே? இதுக்கே நீங்கள் இவ்வளோ சீரியஸ் நோட் கொடுக்குறீங்க, எனக்கு புரியல சார். அது நம்ம இது ஒட்டுமொத்தமாக விஜய் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுதில்ல, அவர் காப்பி பண்ணி தான் படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கப்படுதில்ல. மனசுல இருந்து அரசியல் பண்ணுங்க சார். இன்னைக்கு எல்லாருமே பார்த்து தானே சார் படிக்கிறாரு. உதயநிதி அவர்கள் டேப் பார்த்து படிக்கிறாரு, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க, அதை திருப்பி பார்த்து படிக்கிறாங்க, மோடி அவர்கள் கூட ப்ராம்ப்ட் பார்த்து படிச்சிருப்பாரு. ஸ்டாலின் அவர்கள் பேப்பர் பார்த்து படிக்கிறாருன்றதை நானே பல இடங்களில் விமர்சனமாக சொல்லியிருக்கேன். ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, ஏர்போர்ட் பேட்டியில் நீங்கள் கேட்குற அடுத்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லி படிக்கிறேன். அது ஊடகங்கள் மீது நேரடியாக வைக்கப்பட்ட ஒரு வெளிப்படையான ஒரு விமர்சனம். அதுக்கு ஊடகங்கள் இப்போ வரைக்கும் பதில் சொல்ல. சார், நீங்கள் கேட்க போகிற அடுத்த கேள்விக்கான பதில் அவர் எப்படி சார் ஏற்கனவே எழுதி வச்சார் அப்படின்றத தமிழக ஊடகங்கள் சொல்லலை. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கென்று ஒரு இல்லாத இனவாதமாக இருந்தாலும் திராவிடம் என்கிற ஒரு கொள்கை இருக்கிறது. திராவிட மாடல் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. அதில் அதை மாற்ற போகிறதில்ல. அவங்க உங்களுக்கு கொள்கையவே வேற ஒருத்தவங்க எழுதி கொடுக்குறாங்க. அதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், மனசுலேருந்து அரசியல் பண்ணுங்கள், மக்களை பார்த்து நேரடியாக ஒரு முறை பேசுங்க.
நேரடியாக மக்களை பார்த்து உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் அட்லீஸ்ட் சார் நான் கொள்கையெல்லாம் எனக்கு புரியல சார், நான் சினிமாவிலே இத்தனை வருஷம் இருந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு வேணாம் சார், மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, சீட்டு பார்க்காம ஒரு தடவை சொல்லுங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ப்ராம்ப்ட் வச்சு பேசுகிறாருன்றது நீங்கள் சொல்கிறீங்க, ப்ராம்ப்ட் இல்லாமல் அவர் பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய பர்சனாலிட்டி அப்படி. நீங்கள் போயிட்டு ரஷ்ய அதிபர் பாரத பிரதமர் 45 நிமிஷம் காரில் அன்பிளான்டு மீட்டிங் போடுறாங்க, 45 மினிட்ஸ். உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த ஒரு தேசம் ரஷ்யா. அந்த சக்தி வாய்ந்த தேசத்தோடு உலகத்தினுடைய மற்றொரு சக்தி வாய்ந்த தேசமான இந்திய தேசத்தினுடைய பாரத பிரதமர் பேசுகிறார். பிளான்டு கிடையாது, ப்ராம்ப்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுதான் தலைவர். இப்போ ஸ்டாலின் அவர்கள் மேலே எனக்கு 1000 விமர்சனம் இருக்குது. இதே ஸ்டாலின் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவார், ஏதோ ஒன்று பேசுவார், இப்போ பேசாமே ஏதோ ஒன்றுங்க ஏமாத்தியாவது ஆட்சி. நீண்ட கால அரசியல்ல இருக்காங்க, உங்களுக்கு அது தெரியும்ல நேச்சுரலி. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இதை செஞ்சாரு. ஓகே, கள்ளக்குறிச்சியில் கூட விருதாச்சலத்திலேயோ இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, கற்றுக்கு வரல. மீட்டிங்ல பேசினாரு. இல்ல அதான் சார், இப்போ அவங்க எல்லாம் பேசினாங்க, விஜய் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, கற்றுக்கொள்வார். சூப்பர். இந்த ரசிகன் இந்த மாதிரி நிறைய படம்லாம் ஃபர்ஸ்ட் நடித்தார். நிறையா படம் ஃபெயிலியர் ஆச்சு. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு படமாக எடுத்து ப்ரொடியூசராகவும் இருந்து டைரக்டராகவும் இருந்து கஷ்டப்பட்டு அவரை பீக் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் பூவே உனக்காக ஒரு ஹிட்டு, அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை ஒரு ஹிட்டு, அதுக்கப்புறம் தான் விஜய்னு ஒரு மனிதர் இருக்கிறாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் லவ் சப்ஜெக்டாக நடிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அரசியல் இருக்குன்றீங்களா சார்? லவ் சப்ஜெக்டாக நடிச்சிருந்தேன். திருமலைன்னு ஒரு படம், அதுக்கப்புறம் தான் அவர் கமர்ஷியல் ஹீரோவாக மாறுறார், அப்படியே வர்றார். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 15 படம் ஃப்ளாப்பு, அடுத்து ஒரு லவ் ஹீரோவாக கொஞ்சம், அதுலேயும் நிறையா ஃப்ளாப்பு. இதில் வந்து பெரிய லாஸு மக்களுக்கு இல்லை. ஒரு அப்போல்லாம் 50 ரூபா 60 ரூபா டிக்கெட்டு, ப்ரொடியூசர் பல பேர் வாழ்க்கையே இழந்து போயிருப்பாங்க, அது அவங்க பிரச்சனை, அது தொழிலில் சகஜம். இப்போ நீங்கள் வந்தீங்க, கற்றுக்கிட்டீங்க, புரண்டிங்க, உருண்டிங்க, எல்லாம் பண்ணி ஒரு இடத்துக்கு ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க. அரசியல் அப்படின்னு தான் நாங்கள் என்ன வருது மக்கள் அரசியல்ல காலம் இன்னும் தேவைப்படும். அரசியல் அப்படி நீங்க இருந்து ஒருவேளை உங்களை நம்பி குறிப்பிட தகுந்த மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா, நீங்க தப்பு பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை உயிர் மக்களோட உயிர் போகும்? ஆட்சி நடத்துறதுக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் மேல சொல்ற விமர்சனம் என்ன? எதுக்குமே நீங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்க. சார் 25 பேர் செத்து போனான், 25 பேர் லாக்கப்ல அடிபட்டு சாவறான், நீங்க ஃபோன் பண்ணி சாரி சொல்றீங்க. 26வது பேர் செத்து போயிட்டான், சாகடை தூக்கி போட்டு போயிட்டான் தமிழ்நாடு போலீஸு. சரி, திருவண்ணாமலையில் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். கர்நாடகாவில் வந்து தக்காளி லாரி ஓட்டிட்டு ஒரு பொண்ணு வருது, 2 காவலர்கள் ரேப் பண்ணுறாங்க. கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்து 1 மாதத்துக்குள்ளே திண்டிவனத்தில் ஒரு போக்சோ கேஸ். காவலர் எதுக்கு? நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது அப்படின்றீங்களா இது போன்ற சம்பவங்கள்? மத்திய பிரதேசத்தில் ஒரு சிசிடிவி காட்சி ஒன்று வருது. ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மணலை பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய முகத்தில் ஒருத்தன் வந்து சிறுநீர் கழிச்சிடறான். அவனை கைது பண்ணி அவன் மேலே நடவடிக்கை எடுத்ததோடு மட்டுமல்லாமல், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூக அந்த பெண் இல்லை ஆண், அவனை கூட்டு வந்து அவருக்கு வந்து பாத பூஜை செஞ்சவர் அந்த மத்திய பிரதேசனுடைய சிஎம் சிவராஜ் சிங் சௌகான், பிஜேபி சிஎம். நீங்கள் கேட்கலாம், சார் பாத பூஜைலாம் இதுக்கு சார் பண்ணணும்? இல்லை சார், எந்த ஏன்னா அந்த ஓனர்ஸ் அவர் எடுத்துக்கிறார். ஐயோ என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த மாதிரி ஒரு பட்டியல் சமூக ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஒரு இழிவு ஏற்பட்டுருச்சு. நடக்கலையா சார்? நடந்திருக்கு. அவங்க ரியாக்ட் பண்ணது என்ன, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? இல்லை சார், அவங்க ரியாக்ட் பண்ணது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு அரசு எந்த விஷயத்தையுமே கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு நம்ம சொல்லி கடந்து போயிடும். ஒரு 5 விஷயம் சொல்லுங்கள். இப்போ கோயம்புத்தூரில் ரேப் நடந்திருக்கு, அக்யூஸ்டுங்களை கைது பண்ணிவிட்டு காலில் சுட்டுட்டாங்க. நான் உண்மையிலே எனக்கு அதாவது ஆக்சுவலாக ஒரு அட்வொகேட்டாக நான் அதுக்கு சந்தோஷப்படக்கூடாது. பட் ஒரு மனிதனாக எனக்கு ஏதோ அது உள்ளூர ஒரு சந்தோஷம்தான். லீகலாக தப்பு, பட் ஓகே, அவங்க தான் அக்யூஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்டனை தேவைதான் தான் எனக்கு என்னதான் அறிவு சொன்னாலும் மனசு இயல்பான ஒரு மனிதரா அது தோணுது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கும் காவல் நிலையத்திற்கு தமிழகத்தில் ஒரு பெண்கள் செல்லுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? இல்லை, இன்றைக்கும்
ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணை நோக்கிய கேரக்டர் அசாசினேஷனுக்கு நீங்கள் என்ன கவுண்டர் வச்சுருக்கீங்க? என்ன நீங்கள் பேசுனீங்க? இத்தனை சமூக செயற்பாட்டாளர்கள் திமுகவில் இவ்வளோ பேர் வாயடிச்சுன்னு சுற்றிட்டு இருக்காங்க, என்ன பேசுனீங்க? அதான் அந்த பொண்ணுங்க அங்கே போச்சு, அந்த பொண்ணு எல்லாம் கரெக்டுங்க. இப்படியா பேசுவீங்க? ஒரு விக்டிமை இன்னும் நீங்கள் விக்டிமைஸ் பண்ணுவீங்களா? இதுதானே கேள்வி. இல்லை, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் என்ன நடந்தது? அந்த பொண்ணு அவங்க காலேஜ் கேம்பஸ்குள்ளே தானே இருந்தது. ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற தனியான ஏரியா இல்லைல்ல, இது அவங்க காலேஜ் கேம்பஸ் தானே. எப்படி இவங்க அக்சஸாக உள்ளே புந்துட்டு வந்தாங்க? இப்போ வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அந்த க்ரைமில் ஞானசேகரன் மட்டும் அக்யூஸ்டு கிடையாது. இன்னும் பெரிய பெரிய அக்யூஸ்டுங்க இருக்காங்க. வெளிப்படையாக தப்பிக்க வச்சுட்டீங்க. எதுக்கு நீங்கள் பொறுப்படுத்திட்டீங்க? சரி, உயர்நீதிமன்றம் சொல்லுது, சார் இந்த கேஸை சிபிஐக்கு கொடுங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போய் அந்த கேஸுக்கு ஸ்டே வாங்குறீங்க. எல்லாமேங்க நீங்கள் விடுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஐநா சபை எவ்வளவு தீர்மானம் போட்டிருக்கு இது வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹியூமன் டிராஃபிக்கிங்கிறது உலக அளவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை. உலக அளவில் எத்தனை உலக மாநாடுகள் கூடி, எத்தனை ஒப்பந்தங்கள் போட்டு, எத்தனை அரசுகளுக்கு வழிகாட்டிருக்கிறது. உலகத்தில் எவ்வளோ மற்ற ரக நாடுகள்லாம் இருக்குது. அரசாங்கமே இல்லாத அன்சிவிலைஸ்டாக இருக்கிற பல நாடுகள் இருக்குது. எங்கேயாவது ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹியூமன் டிராஃபிக் நடந்திருக்கா சொல்லுங்கள்? அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு குடிமக்களுடைய கிட்னி திருடப்பட்டிருக்கிறதா? என்ன நீங்கள் பேசுனீங்க? அதுக்கு ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ பேசுகிறார், எங்கள் அப்பா மாதிரி நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னா இந்த மாவட்டத்தில் ஒருத்தனுக்கும் கிட்னி இருக்கக்கூடாது, எல்லா கிட்னி எடுத்தால் தான் நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும். எதுக்கு நீங்கள் அதை பொறுப்பெடுத்துக்கிட்டீங்க? நீங்கள் செங்கல்பட்டில் பார்த்தீங்களா, காட்டுக்குள்ளே ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க. 5 கோடி ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட 100 அடி பாலம் ஓவர் பிரிட்ஜு கட்டுறாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா. மக்கள்லாம் சேர்ந்து ஏங்க இந்த என்னங்க இங்கே ஒரு பிரிட்ஜு வருது என்னங்கன்னு கேட்டால் ஆர்டிஐயில் கேட்குறாங்க, இல்லை அதிகாரிகள்கிட்ட கேட்குறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டும் சொல்லுது எங்களுது இல்லைங்க அந்த பிரிட்ஜு. கை விரிச்சிச்சா? எவ்வளோ பெரிய ஒரு அரசு இயந்திரம் பாழ்பட்டு கிடந்தா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாமல் அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு கட்டுவான் ஃபாரஸ்ட்டில் போய். சரி, இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த பிரிட்ஜு மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்போ ஒரு சிஎம் பதற வேணாம், என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதி, ஒரு ஃபாரஸ்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இல்லாமல், எந்த அரசுமே இல்லாமல், எந்த அரசு டிபார்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ப்ரைவேட் ஒருத்தன் யார் என்னன்னே தெரியாமல் ஒரு பிரிட்ஜு கட்டுறான். பிரிட்ஜுங்க இதுதாங்க நாங்கள் சொல்கிறோம். இதே மாதிரி பொறுப்பு இல்லாத ஆல்ரெடி ஒருத்தட்ட மாட்டி நாங்கள் சிக்கி சீரழிகிறோம். மறுபடியும் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் பொறுப்புனா என்னென்னு ஸ்பெல்லிங் என்னங்க பொறுப்புன்றதுக்கு? எழுதி கொடுத்த ஒரு பொறுப்புன்றதுக்கு பருப்புன்னு எழுதி கொடுத்தா ஒரு பருப்புன்னு படிப்பார். எத்தனை பொம்மைங்களை நாங்கள் பார்க்குறது? இவ்வளோதான் விஷயம். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி. This festive season, travel the world with Grand Royal Tours. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் ஃபிளாட் 299 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான். MCR Pure Cotton Club, formals and casual shirts.